எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற அடிப்படையில் பல்வேறு நிலைகளிலே பல்வேறு கல்வி மற்றும் பல இடங்களிலே வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் பெயர் பலகைகளில் அனைத்திலுமே தமிழ் என்ற நிலை உருவானாலும் கூட இந்த நாட்டிலே இருக்கின்ற இந்த உயர் நீதிமன்றத்திலே தமிழ் இல்லை என்பது ஒரு வெட்கக்கேடான ஒரு வேதனைக்குரிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. வழக்கு நடத்த வருகிறவர், வழக்கு கொண்டு வந்து கொடுக்கிறவர் தமிழர், வழக்கை நடத்துகிற வழக்கறிஞர் தமிழர், வழக்கை கேட்கிற நீதிபதி தமிழர், எல்லாருமே தமிழராக இருக்கும்போது இதில் எதுக்கு ஆங்கிலம் வந்ததுன்றதுதான் ஒரு கேள்வி. ஹிந்தி மொழி ஆதிக்கத்தை கொண்டு வரணும்னா அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த மாநில மொழிகளுக்குரிய அது பெங்காலியாக இருக்கட்டும், குஜராத்தியாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், கன்னடாவாக இருக்கட்டும், எந்த மொழியும் வரக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே அந்தந்த வழக்காடு மொழிக்கு நாங்கள் எதிர் இல்லைன்றாங்க. திருக்குறளில் வந்து பேசுகிறாங்க. எல்லா இடங்களிலும் எல்லா உச்ச நீதிமன்ற நீதிபதியும் ஒன்றிய பிரதமர் அவர்களும் வழக்காடு மொழி தமிழில் வந்து எங்களுக்கு தடை இல்லைன்றாங்க. அனைத்து கதவுகளும் அடைக்கப்பட்டவிட்டன. தீர்வுகளே இல்லாத நிலையில் வழக்கறிஞர்களும் வழக்காளிகளும் இணைந்து சரியாக 28ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற பட்டினி போர், அது சாகுவரை பட்டினி போராட்ட கருதணும். இது எப்படின்னா, இப்போ நாங்கள் ஒரு சாதி சான்றிதழ் வாங்குறதுக்கு வந்து தாசில்தார்கிட்ட ஒப்புதல் வாங்குறதுக்கு அனுப்புறாங்கல்ல, அந்த மாதிரி தான் தாசில்தார் கையெழுத்து போட்டாக்க உடனே அந்த சாதி சான்றிதழ் வந்து நடைமுறைக்கு வந்துடும். அந்த மாதிரி இப்போ நம்ம பரிந்துரை அமைச்சிருக்கிறாங்க தமிழக அரசாங்கம், அதை வந்து குடியரசுத் தலைவர் அமைச்சு ஒரு கையெழுத்து போட்டாங்கன்னா ஒரு நாளில் வந்து நடைமுறை ஆகிடும். பிரதமர் அவர்களும் ஒன்றிய பிரதமர் அவர்களும் அந்தந்த மாநில மொழிகள் கொண்டு வரணும்னு சொல்கிறார். இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் தமிழ் வழக்காடு மொழி வேணும்னு கேட்குறாங்க. இன்றைக்கி தேதியில் வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரையும் பார்த்தாச்சு. முதல்வர் சட்டசபையில் இதுக்குண்டான குரல் எழுப்பியாச்சு. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களை பார்க்கும்போது யாருமே இதற்கு மறுப்பே தெரிவிக்கல. அப்படின்னா யாருமே மறுப்பு தெரிவிக்காத போது ஏன் இது தடையா நிற்குது? நேரடியாக அதை தீர்த்து வைக்கின்ற சக்தி கொண்ட உள்துறை அமைச்சகம் அதை நேரடியாக செய்தா ரொம்ப எளிமையான தீர்வாக இது அமையும். அதை நேரடியாக செய்ய மறுப்பதனால தான் இன்னைக்கு 25 வழக்கறிஞர்கள் வழக்காடிகள் தங்கள் உயிரை பணைய வைப்பதற்கு தயாராக இருக்கிறார். இந்த உயர்நீதிமன்றத்தில் தமிழ் என்ற கோரிக்கை என்பது இன்று நேற்றல்ல, பன்னெடுங்காலம் இருக்கின்றது. தமிழகத்தில் எழுதப்பட்ட முதல் புதினம் என சொல்லப்படுகின்ற மாயூரம் வேதநாயகம் பிள்ளை எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற நூலில் கூட அவரவர் மொழியில் அந்தந்த நீதி நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் எங்கள் நாட்டில் எங்கள் மொழியில் மட்டுமே அரசியல் நடத்தப்பட வேண்டும், நீதி, நிர்வாகம், சட்டம், விஞ்ஞானம் அனைத்துமே தாய்மொழியில் இருக்க வேண்டும் என்று கூறி 1925 சென்னை மாநகர மன்றத்தில் முதலாக தாய் தமிழில் உறுதிமொழியேற்றிருக்கிறார். சட்டம், நீதி அனைத்துமே தாய் தமிழில் அவரவர் தாய்மொழியில் இருக்க வேண்டும் என்பதை கோரியிருக்கிறார். எனவே இந்த கோரிக்கை என்பது இன்று நேற்றல்ல, கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலிருந்து எழுப்பப்பட்டு வருகிறது. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற அடிப்படையில் பல்வேறு நிலைகளிலே பல்வேறு கல்வி மற்றும் பல இடங்களிலே வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் பெயர் பலகைகளில் அனைத்திலுமே தமிழ் என்ற நிலை உருவானாலும் கூட இந்த நாட்டிலே இருக்கின்ற இந்த உயர் நீதிமன்றத்திலே தமிழ் இல்லை என்பது ஒரு வெட்கக்கேடான ஒரு வேதனைக்குரிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. மொழி உரிமை என்பதும் ஒரு மனித உரிமை என்றுதான் வந்து ஐக்கிய நாடுகள் அவை வரையறுத்துள்ளது. லிங்குவிஸ்டிக் ரைட்ஸ் ஆர் ஆல்சோ ஹியூமன் ரைட்ஸ் என்று ஐக்கிய நாடுகள் அவை வரையறுத்துள்ளது. அதற்கான பெரிய பிரகடனங்களும் இயற்றப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களில் பல்வேறு முன்னோடி தீர்ப்புகள் இது குறித்து வழங்கப்பட்டிருக்குது. குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கூறு 348 உட்கூறு 2 படி குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெற்று எல்லா உயர்நீதிமன்றங்களிலும் கூடுதலாக அந்தந்த மாநில மொழிகளை வழக்காடு மொழியாக அறிவிக்கலாம் என்று இருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த 18 நாட்களிலேயே ராஜஸ்தானிலே இந்தி மொழி அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய அலுவல் மொழியாக ஆனது. 1969 உத்தரப்பிரதேசத்திலும் 1971 மத்திய பிரதேசத்திலும் 1972 பீகாரிலும் இந்தி மொழியானது அந்த உயர்நீதிமன்றங்களுடைய வழக்காடு மொழியாக ஆக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்திக்கு கொடுக்குற முக்கியத்துவம் எங்கள் மொழிக்கு கொடுக்கப்படவில்லை என்று ஏற்கனவே மேற்கு வங்கம் மனு அளித்திருக்கிறார்கள், கர்நாடகம் மனு அளித்திருக்கிறார்கள், குஜராத்தும் இதே போன்று ஏற்கனவே இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தீர்மானம் இயற்றி குஜராத் உயர்நீதிமன்றத்தில் குஜராத் வழக்காடு மொழியாக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறார்கள். அப்போ எல்லா அரசியல் கட்சிகளுமே எங்களுடைய போராட்டத்துக்கு தொடர்ச்சியாக ஆதரவளித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த 2000களில் துவக்கங்கள் இருந்து சென்னையிலும் சரி மதுரையிலும் சரி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. பட்டினி போராட்டங்கள், கருத்தரங்கங்கள், அரங்க கூட்டங்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை அமைச்சராக திரு கவுல் அவர்கள் இருந்த பொழுது அவருடைய அந்த தலைமை
நீதிபதியாக இருந்தபோது தலைமை நீதிபதி அறைக்குள்ளே சென்று கருப்பு துணியை வாயில் கட்டிக்கொண்டு ஒரு போராட்ட வடிவம் முன்னெடுக்கப்பட்டு ஒரு சிலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிகழ்வுகள் நடந்தன. அதற்கடுத்து மதுரையிலே 10-15 நாட்கள் தொடர் உண்ணாவிரதம் என 2-3 தடவைகள் நடந்திருக்கிறது. சென்னையிலே நடந்திருக்கிறது. கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். 2013 துவக்கத்திலே இந்த போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்து பல்வேறு கருத்தரங்களை நடத்தினோம். சென்னை மற்றும் பாண்டிச்சேரி வழக்குரைஞர் அவையத்திலே பார் கவுன்சில் அரங்கிலே மிகப்பெரிய கருத்தரங்கத்தை நடத்தி முடித்தோம். அதற்கு அடுத்த கட்டமாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நுழைவாயில் முன்பாக 5 கட்ட தொடர் முழக்க கூட்டங்களை நடத்தினோம். மூத்த தலைவர் நல்லகண்ணு அவர்கள் அந்த கூட்டத்தை துவங்கி வைத்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அன்று முடித்து வைத்தார். அதற்கு அடுத்த கட்டமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் வந்தார், கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவர்கள் வந்தார்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் வந்தார், இப்படி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை வந்தார். அனைவருமே பாஜக காரங்களும் இதற்கு தனிப்பட்ட முறையில் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களை சந்தித்து கோரிக்கை வைத்த பொழுது கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றுவதற்கு ஆவணம் செய்வோம் என்று அவரும் வாக்குறுதி அளித்திருக்கிறார். அப்போ தடை எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்துரு பெறாமல் ஒரு நாட்டில் உயர்நீதிமன்றத்தில் இந்த தமிழை வழக்காடு மொழியாக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தடையை சொன்னாலும் கூட, ஏற்கனவே 2015 சுதர்சன ஆச்சியப்பன் தலைமையிலான ஒரு பாராளுமன்ற நிலைக்குழு ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கூறு 348(2) படி நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு மாநிலத்தில் உயர்நீதிமன்றத்தில் அந்த மாநில மொழியை வழக்காடு மொழியாக ஆக்குவதற்கு உச்சநீதிமன்றத்தின் கருத்துரு பெற தேவையில்லை அப்படின்னு தெள்ள தெளிவாக அறிக்கை கொடுத்துட்டாங்க. அப்போ தடை எங்குமே இல்லை, உச்சநீதிமன்றத்தின் கருத்துரு பெற தேவையில்லை. நாடாளுமன்றம் கூடி நாடாளுமன்ற அமைச்சரவையினுடைய முடிவை குடியரசுத் தலைவருக்கு கொடுத்தால் அடுத்த நிமிடமே தமிழ்நாட்டில் உயர்நீதிமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானம் ஏற்றிருக்கு. முக்கியமாக 6/12/2006 தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானம் ஏற்றி அனுப்பி வச்சுட்டாங்க. அப்போ இந்த நிலையில தான் 28ஆம் தேதி நாங்கள் போராட்டத்தை நடத்துவதென முடிவெடுத்துள்ளோம். வேறு வழி இல்லை, அனைத்து கதவுகளும் அடைக்கப்பட்டவிட்டன. தீர்வுகளே இல்லாத நிலையில் வழக்கறிஞர்களும் வழக்காளிகளும் இணைந்து சரியாக 28ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற பட்டினி போர், அது சாகுவரை பட்டினி போராட்ட கருதணும். 1938 இங்கே மொழி போராட்டம் குறித்து தமிழ்நாட்டினுடைய இந்த மக்கள் சமூகம் நன்கு அறிவார்கள். நடராசன் தாளமுத்து 1965 தூக்குளித்து மாண்டு போனது, துப்பாக்கிச் சூட்டுக்கு மாண்டு போனது, மிகப்பெரிய தொடர் போராட்டங்களை தொடர்ச்சியாக தமிழகம் சந்தித்திருக்கிறது. அப்போ இது ஒரு கட்ட மொழி போராட்டமாக இன்று நிற்கிறது. மீண்டும் ஒரு மொழி போராக வெடிக்காமல் ஆட்சியில் உள்ளோர் உடனடியாக தலையிட்டு தமிழ்நாட்டினுடைய உயர்நீதிமன்றத்தில் தாய் தமிழை வழக்காடு மொழியாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நாங்கள் கூட்டியுள்ளோம். இது குறித்த கருத்துக்களை, கேள்விகளை இங்கு அமர்ந்திருக்கின்ற வழக்கறிஞர் பெருமக்கள் மூத்தவர்களிடம் நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே இப்போ இந்த 2006 தீர்மானம் என்பது நிராகரிச்சிட்டாங்க. முதல்ல 2007 நிராகரித்து திருப்பி மறுஆய்வு மனு தாக்கல் செய்கிறாங்க. அது 2013 நிராகரிக்கிறாங்க. நிராகரிக்கும் போது குஜராத்துக்கு, வெஸ்ட் பெங்கால் எல்லாம் சேர்த்தா நிராகரிக்கிறாங்க. இப்போ என்னென்னா, இப்போ சட்டப்படியே உச்ச நீதிமன்றத்துக்கு இதை நிராகரிக்க வேண்டிய சட்டப்படியான அதிகாரம் என்பது கிடையாது. 348(2) பிரிவின் கீழே குடியரசுத் தலைவர் அவராக ஒப்புதல் கொடுத்துட்டு போயிடலாம். இப்போ என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய மாண்புமிகு உச்ச நீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் அவர்கள் மாநில மொழிகள் எல்லாத்தையும் தீர்ப்புகள் வரணும் அப்படின்றத வலியுறுத்துறார். இப்போ தமிழ்லேருந்து எல்லாத்தையும் தீர்ப்புகள் வரணும்னு சொல்கிறாரு. வழக்காடு மொழியாக வரணுன்றதுல அவர் உறுதியாக இருக்கார். பிரதமர் அவர்களும், ஒன்றிய பிரதமர் அவர்களும் அந்தந்த மாநில மொழிகள் கொண்டு வரணும்னு சொல்கிறார். இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் தமிழ் வழக்காடு மொழி வேணும்னு கேட்குறாங்க. இன்றைக்கி தேதியில் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரையும் பார்த்தாச்சு. முதல்வர் சட்டசபையில் இதுக்குண்டான குரல் எழுப்பியாச்சு. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களை பார்க்கும்போது யாருமே இதற்கு மறுப்பே தெரிவிக்கல. அப்படின்னா யாருமே மறுப்பு தெரிவிக்காத போது ஏன் இது தடையா நிற்குது அப்படின்னா, இன்னைக்கு இந்த 2006 தீர்மானத்துக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தாரா, அது நிறைவேறிடும். உச்ச நீதிமன்றம் தான் இப்போ இதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்கு. உச்ச நீதிமன்றம் தீர்மானிக்க வேண்டிய சக்தி என்பது கிடையாது. உச்ச நீதிமன்றம் 1965 அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒப்புதல் பெற்று செய்யணும்னு இருக்கு. அப்படி இல்லை சட்டத்தம். அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த மாதிரி இடம் கொடுக்கல. அப்படி கொடுக்காத போது இந்த ஏற்கனவே போட்ட 2006 இந்த 7/12/2006 மசோதாவிற்கு இன்றைக்கு ஒப்புதல் கொடுப்பதற்கு குடியரசுத் தலைவருக்கு எந்த விதமான தடையும் கிடையாது.
இல்லைண்ணா அவர் சொல்லிட்டு சொல்லுங்க போல. வழக்கு நடத்த வருகிறவர், வழக்கு கொண்டு வந்து கொடுக்கிறவர் தமிழர், வழக்கை நடத்துகிற வழக்கறிஞர் தமிழர், வழக்கை கேட்கிற நீதிபதி தமிழர், எல்லாருமே தமிழராக இருக்கும்போது இதில் எதுக்கு ஆங்கிலம் வந்ததுன்றது தான் ஒரு கேள்வி. இப்போ நாங்கள் ஆங்கிலம் படிச்சுட்டு ஆங்கிலத்தில் என்ன அவர் கொண்டு வந்து கொடுக்குற வழக்கை நாங்கள் அவர் சொன்னபடி நடத்துகிறோமான்னு அவருக்கு தெரியாது. நீதிபதி நானும் என்ன பேசிக்கொள்கிறோம் என்பது என்னுடைய வழக்காளிக்கு தெரியாது. ஒரு தாய்நாட்டில் அந்த தாய்மொழியில் வழக்கு நடத்தினாதான் அவங்களுக்கு புரியும், சரியான நீதி வழங்கப்படும் என்பதனால தான் இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். சாமானிய மக்களுக்கு புரியணும், நம்ம என்ன வழக்கு கொடுத்தோம் அதுங்க என்ன நடக்குதுன்னு தெரியணுங்க. இப்ப தடையா இருக்கிறது இந்திய அரசு உள்துறை அமைச்சகத்துல இருந்துட்டு இருக்கிறோம். இல்ல, உச்ச நீதிமன்றம் இதுல அனுமதிக்கு வேணும்ன்ற அவசியம் இல்லைன்றது 2015 ரொம்ப தெளிவா சுதர்சன நாச்சியப்பன் கமிட்டி போட்டுட்டாங்க. வேண்டுமென்றே மத்திய அரசு இதை டைவர்ட் பண்றதுக்காக உச்ச நீதிமன்றம் அனுப்புறாங்க. ஆகவே இதுல ரொம்ப சட்ட சிக்கலே இல்லை, ரொம்ப நேரடியான கேள்விக்கு நேரடியான பதில் இருக்கு. அந்தந்த மாநில ஆங்கிலத்தில் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்களில் ஆங்கிலத்தில் இருக்கலாம், இணைப்பு மொழியாக அந்த மாநில மொழிகளை சேர்ந்து இணைப்பு மொழியாக உயர் நீதிமன்றத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று சட்டம் தெளிவா இருக்கு. கான்ஸ்டிடியூஷனல் ரைட் அது. இப்ப கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டை அதை அங்கீகரிக்க வேண்டியது பாராளுமன்றம் தான். பாராளுமன்றம் அது தேவையில்லாம உச்ச நீதிமன்றம் அனுப்புறாங்க. இதில் நேரடியாக அதை தீர்த்து வைக்கின்ற சக்தி கொண்ட உள்துறை அமைச்சகம் அதை நேரடியாக செய்தா ரொம்ப எளிமையான தீர்வா இது அமையும். அதை நேரடியாக செய்ய மறுப்பதனால தான் இன்னைக்கு 25 வழக்கறிஞர்கள் வழக்காடிகள் தங்கள் உயிரை பணைய வைப்பதற்கு தயாராக இருக்கிறார். குறிப்பிட்டபடி பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தை சொன்னீங்க. பாராளுமன்றத்தில் பாத்தீங்கன்னா 17/6/2019 ஆண்டு முதலாக இந்த ஆளுகின்ற மத்திய அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்திலிருந்து சென்ற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுமே பதவி ஏற்கின்ற போது தமிழிலே தான் பதவி பிரமாணம் ஏற்றார்கள். தொடர்ந்து கூட அங்கே வழக்காடுகின்ற போது தனது வாத பிரதிவாதங்களை எடுத்து வைக்கின்ற போது தமிழிலே தான் பேசுகிறார்கள். அதை போல நீங்கள் இதை சட்டமாக்க வேண்டும், இதை நடைமுறை கொண்டு வர வேண்டும் என்று நீ வற்புறுத்துவதற்கு பதிலாக இப்படி சிந்தித்து பாருங்கள். எல்லோருமே நாங்கள் தமிழிலே தான் வழக்காடுவோம், அந்தந்த தாய்மொழியை சேர்ந்தவர்கள் அந்த தாய்மொழியிலே தான் நாங்கள் வழக்காடு மன்றத்திலே வழக்காடுவோம், வழக்காடத்தான் செய்வோம், இல்லை என்றால் வழக்காட மாட்டோம் என்ற ஒரு யுக்தியை கடைபிடித்து ஒரே சீராக அந்த நடைமுறையை நீங்கள் உபயோகப்படுத்துகிறால் என்ன? அதாவது நீங்க கேட்குற கேள்வி அருமையான கேள்வி. நாங்க இதை கீழமை நீதிமன்றங்கள்ல எங்களை போன்ற தோழர்கள் எல்லாம் தமிழ்ல தான் வழக்காடுறோம். உயர் நீதிமன்றங்கள்ல அவங்க சொல்ற ஒரு வார்த்தை தான், சில நேரங்களில் வெளி மாநிலங்களை சார்ந்தவர்கள் நீதி அரசர்களாக வருகின்ற பொழுது அவர்களுக்கு புரியாததன் காரணமாக நீங்கள் தமிழில் பேச வேண்டாம் என்று ஒரு ஓரல் உத்தரவை போடுறாங்க. அப்படி போடுறது எல்லா நீதிபதிகளும் போடும் பொழுது அந்தந்த ஓரலா போடுற உத்தரவு கூட வேண்டான்னு சொல்லி சட்டத்துல நீங்க ஆர்டிகல் இருக்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நேரடியாக உத்தரவு மத்திய அரசு போட்டுச்சுன்னா இதை யாரும் தடை செய்ய மாட்டாங்க. ஆகவே எங்களுடைய கோரிக்கை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த இதுவை பயன்படுத்தி உள்துறை அமைச்சர் உத்தரவு பண்ணணுன்றதுதான் எங்களுடைய கோரிக்கை. தற்காலிகமாக மொழிபெயர்ப்பு கருவி நீதிபதிகள் பிற மொழி பேசுகின்ற நீதிபதிகள் உபயோகிக்க ஒரு வாய்ப்புகளையும் நீங்கள் வழங்கலாமே? இல்லை, அப்படிப்பட்ட சட்ட வாய்ப்பு இருக்குல்ல. அப்படிப்பட்ட இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நான் என்ன மொழியில் பேசினாலும் அது உடனடியாக அடுத்த நிமிடமே மொழிபெயர்த்து அவங்க அப்போ எங்கேயோ இருந்து வர்ற ஓரிரண்டு நீதிபதிகளுக்காக நம்ம உரிமையை நம்ம மறுக்க முடியாது. அவங்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு வசதிகளை செஞ்சு கொடுத்து நடத்தலாம். அது சரிதான் நீங்கள் கேட்குறது. அந்தந்த மாநில மொழிகளை உச்ச நீதிமன்றத்தினுடைய இணைப்பு மொழியாக எடுத்துகிட்டு வரதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்துடுச்சு. இப்போ 1965 கேபினெட் கமிட்டியில் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. எந்த இந்த மாதிரி முடிவு வரும்போதும் உச்ச நீதிமன்றத்தோட ஒப்புதலை வாங்கணும்னு சொல்லிட்டு
இந்த கேபினெட் கமிட்டியோட டிசிஷன்ன்றது வந்து ஒரு நீதிமன்ற தீர்ப்பு போல கிடையாது. அது நம்மளை வந்து கட்டுப்படுத்தாது, புரியுதுங்களா? அதனால வந்து இப்போ இது இந்த செயல்படுத்தணும் அப்படின்னா இது யாருக்கிட்ட இருக்குதுன்னா மத்திய அரசு கிட்ட தான் இருக்குது. அந்த உள்துறை அமைச்சகம் நடந்துச்சுதுன்னா அந்த 1965 ஒரு கேபினெட் கமிட்டி டிசிஷன் எடுத்தாங்கல்ல, அந்த டிசிஷனை மாத்திட்டாங்கன்னாவே வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து இந்த பரிந்துரையை அனுப்ப தேவையில்லை. அப்போ அங்கே அனுப்ப தேவையில்லைன்னா நேரடியாக வந்து குடியரசுத் தலைவருக்கு அமைச்சிட்டு ஒரே நாளில் வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்திடலாம். இது எப்படின்னா இப்போ நாங்கள் ஒரு சாதி சான்றிதழ் வாங்குறதுக்கு வந்து தாசில்தார்கிட்ட ஒப்புதல் வாங்குறதுக்கு அனுப்புகிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் தாசில்தார் கையெழுத்து போட்டாக்க உடனே அந்த சாதி சான்றிதழ் வந்து நடைமுறைக்கு வந்துடும். அந்த மாதிரி இப்போ நம்ம பரிந்துரை அமைச்சிருக்கிறாங்க தமிழக அரசாங்கம், அதை வந்து குடியரசுத் தலைவர் அமைச்சு ஒரு கையெழுத்து போட்டாங்கன்னா ஒரு நாளில் வந்து நடைமுறை ஆகிடும். அதனால வந்து இதை நடைமுறைப்படுத்த விடாம வந்து பண்ற வேலையை வந்து ரெண்டு அரசாங்கமுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரு மத்தியில் இருக்கிற எந்த அரசாங்கம் இருந்தாலும் அதை பண்றாங்க. அதுதான் இதனுடைய காரணம். அது வந்து இப்ப அந்த ஆர்டிகிளை வந்து ஒரு செயல்படாத ஆர்டிகிளை தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. அது யாரா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, யார் மத்தியில் ஆட்சியில் வந்தாலும் வந்து அது இந்தி மொழிக்கு வந்து ஒரு நீதியும் தமிழுக்கு வந்து ஒரு நீதியும் இல்லை மற்ற மாநில மொழிகளுக்கு ஒரு நீதியும் தான் தந்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே மொழி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எப்பவுமே தமிழ்நாடு தான் முதன்மை வகிக்கும். அது தமிழ் மொழி காப்பதற்காக நாம் இழந்திருக்கிற உயிர் பலிகளை உங்களுக்கு எல்லாம் நினைவுபடுத்துகிறோம். ஆனால் வந்து இதை எங்களுடைய முயற்சியால் இன்னைக்கு வந்து கடந்த வாரம் வந்து புதுடெல்லியில் 17ஆம் தேதி புதுடெல்லியில் ஒரு நாள் கருத்தரங்கு நடத்தணும். குஜராத் உள்ளிட்ட மாநிலத்தை சார்ந்த வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு நேஷனல் கோஆர்டினேஷன் கமிட்டியை உருவாக்கி எந்தெந்த மாநிலங்கள்லாம் தாய்மொழியில் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக இல்லையோ அந்தந்த மாநிலங்களில் வழக்காடு மொழியாக இருப்பதற்கு ஒரு நேஷனல் கோஆர்டினேஷன் கமிட்டியை உருவாக்கும் அந்த முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது வந்து இந்த உயர்நீதிமன்றத்தில் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை பொறுத்த வரைக்கும் 25 வழக்கறிஞர்கள் வந்து இதில் பங்கேற்கிறாங்க, நான் உட்பட. மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர்கள், சென்னையிலிருந்து, ஐயா தமிழ்நாட்டினுடைய அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களும் ஆதரவு. பார் கவுன்சில் தான் உச்சபட்சமான அமைப்பு. தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் முழு ஆதரவு. உயர்நீதிமன்றத்தினுடைய அமர்வு ஏற்கனவே கூடி சொல்லிட்டாங்க இதுக்கு நாங்கள் ஆதரவு அப்படின்னு மாநில அரசுக்கு கருத்து தெரிவிச்சிட்டாங்க. மாநில அரசும் ஆதரவு, அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரவு. உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியும் இந்த கருத்துக்கு ஒப்புக்கொண்டு அவ்வப்பொழுது ஆதரவு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். அப்போ தடை எங்கேயுமே தெரியலை. இப்போ இந்த ஐயா ஒருத்தர் கேட்ட மாதிரி அப்போ 348(2) சும்மா வெற்று காகிதமாக சும்மா வச்சுருக்காங்களா அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கூறு அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ அதனால தான் வேறு வழியின்றி உயிரை பணைய வைத்து இந்த போராட்டத்தை இது பண்ணுவோம். மத்திய அரசு பதில் சொல்லட்டும், மாநில அரசு கூடுதலாக இன்னொரு தீர்மானத்தை வந்து இயற்றி நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தின் கருத்துரு பெற தேவையில்லை, நாடாளுமன்றமே கூடி முடிவெடுத்து இதை வந்து நாடாளுமன்ற அமைச்சரவையின் மூலமாக நீங்கள் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சு எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை எங்கள் நாட்டு மாநில மக்களுக்கு நீங்கள் வழங்கணுங்கிறத இவங்க திருப்பி ஒரு தீர்மானம் இயற்றி அவங்க அனுப்பட்டும். அப்போ ரெண்டு அரசுகளுக்குமே வந்து இது அழுத்தங்களாகவும் கோரிக்கையாகவும் தான் நம்ம வைக்கிறோம். அப்போ அனைத்து பாரதிய ஜனதா கட்சி உட்பட அனைத்து கட்சிகளும் ஆதரவு, அதிகார மட்டத்தில் உள்ள அனைவருமே ஆதரவு. அப்படிங்கிற போது எங்கே தடை? மக்களும் முழு ஆதரவு, சங்கங்கள் ஆதரவு, ஒரு எதிர்ப்பு கிடையாது. அப்போ இது ஒரு நிற்கதியான ஒரு நிலையில தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கும். அப்படி பண்ண முடியாது, மக்களுக்கு நீதி மறுக்கப்படும். இப்போது இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ரொம்ப திட்டமிட்டு தமிழ் வழக்காடு மொழி என்பது மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வேறு மாநிலங்கள்லேயும் அந்தந்த வழக்காடு மொழி வரக்கூடாதுன்றதுல ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க. நீங்கள் 2013 திருப்பி அனுப்பும்போது கூட என்ன பண்ணாங்கன்னா, ஹிந்தி மொழி என்பது பரிசீலனை இருக்குது, நான் கொண்டு வரதுக்குன்ற விஷயம் கொண்டு வந்திருக்கேன். அப்போது இதில் வந்து ஒரு இந்தி ஆதிக்கம், இந்தி திணிப்புன்றதும் சேர்ந்துருக்கு. இப்படின்னா இந்தியா முழுக்க ஹிந்தி கொண்டு வரணுன்றதுக்கு உண்டான நோக்கமும் இதில் அடங்கியிருக்கு. அப்படி சொல்லி தான் ரிஜெக்ஷனே நீங்கள் மறுப்புன்றதே திரும்ப அனுப்புன்றதே செஞ்சுருக்காங்க. அப்போது ஒரு போராட்டத்துக்கு உண்டான அழுத்தம் இது வந்து தடை இல்லைன்னு ஒரு பக்கம், ஆனால் தடை இருக்குது, மாபெரும் தடை இருக்குது. இதுக்கு ஒன்றிய அரசு பின்னாடி ஆணித்தரமாக கொண்டு வரக்கூடாது என்று தடையாக இருக்கிறது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தடை ஏன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, எல்லா மாநிலங்களிலுமே வழக்காடு மொழின்னு வந்துச்சுன்னா ரொம்ப சாதாரண சாமானிய எளிய மக்கள் அவர்கள் வழக்காடு மொழியாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா
ரொம்ப அடித்தட்டில் இடஒதுக்கீடை பின்பற்றுறவங்க மற்றவங்க எல்லாமே மேலே வந்துருவாங்க அப்படின்ற விஷயம் இதில் சேர்ந்துருக்கு. ஏற்கனவே வழக்கு நடத்துகிறவங்க மற்றவங்க தாண்டி சாதாரண எளிய மக்களுடைய மொழி என்பது வந்துருச்சுன்னா எளிய மக்களுக்கு நீதிமன்றம் என்பது அருகாமையில் வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ரெண்டாவது ஹிந்தி மொழி ஆதிக்கத்தை கொண்டு வரணும்னா அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த மாநில மொழிகளுக்குரிய, அது பெங்காலியாக இருக்கட்டும், குஜராத்தியாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், கன்னடாவாக இருக்கட்டும், எந்த மொழியும் வரக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே அந்தந்த வழக்காடு மொழிக்கு நாங்கள் எதிர் இல்லைன்றாங்க. திருக்குறளில் வந்து பேசுகிறாங்க. எல்லா இடங்களையும் எல்லா உச்ச நீதிபதியும் ஒன்றிய பிரதமர் அவர்களும் வழக்காடு மொழி தமிழில் வந்து எங்களுக்கு தடை இல்லைன்றாங்க. ஆனால் என்னென்னா இதுக்கு பிரச்சனைனா ரொம்ப சுலபமாக வந்து நீதிமன்றங்களை ஒரு பக்கம் புறக்கணிப்பு. நீங்கள் வந்து இந்த விதவிதமான போராட்ட வடிவங்கள் இருக்குது. நாங்கள் இப்போ ஒரே அடியாக எல்லாத்தையும் பண்ண மாட்டோன்றதுலாம் இல்லை. நிச்சயமாக இப்போ உண்ணாநிலை போராட்டம் 25 பேர் உட்காந்து காலவரையற்ற உட்காந்தன்னா அடுத்த நிலையாக நீதிமன்றத்தை மூடுவது, வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என்பதற்குண்டான எல்லா சாத்தியப்பாடும் நாங்கள் ஏற்பாடு செய்வோம். வேறு வேறு வடிவங்களையும் பொதுமக்களை வழக்கறிஞர்களை திரட்டி நாங்கள் போராட்டம் செய்வோம். இது வந்து ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய மொழி உரிமை, மக்களுக்கான ஜனநாயக உரிமை சம்மந்தப்பட்டது. நிச்சயமாக வழக்கறிஞர்கள் பின்னாடி போக மாட்டோம். நிச்சயமாக எங்களோட கோரிக்கை என்பது முன்னாடி தள்ளப்படும். எளிய மக்களுக்கான மொழி உரிமை என்பது பாதுகாக்கப்படும். ஜனநாயக உரிமை என்பது இருக்கும். வழக்கறிஞர் நிச்சயமாக நீங்கள் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா தமிழில் போய் நீங்கள் வழக்காடு மொழியாக வந்து நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம்னு ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா வழக்காடு மொழி இப்போ நீங்கள் வேறு மாநிலத்தை சேர்ந்ததான் தலைமை நீதியாக போடுறாங்க. இங்கே உள்ளவங்களே தலைமை நீதியாக போடலாம். அவர்கிட்ட போய் இங்கிலீஷ் தான் பயன்படுத்திருக்கு. அப்போ அஃபிஷியல் லாங்குவேஜாக அதிகாரப்பூர்வமான மொழியாக ஆங்கிலம் என்பதே எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ பீகாரில் வந்து ஹிந்தியில் போய் வழக்கு தாக்கல் செய்யலாம். மத்திய பிரதேசத்தில் போய் ஹிந்தியில் நான் போய் வழக்கு தாக்கல் செய்யலாம். ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழில் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. அப்போ தமிழில் வழக்காடு மொழி உரிமை என்பது வேணும். ஹிந்திக்கு ஒரு நியாயம், தமிழ்நாட்டுக்கு ஒரு தமிழில் ஒரு நியாயமா? அப்போ ஹிந்தி பேசுகிற ராஜஸ்தான், பீகார், அங்கே உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஹிந்தியில் போய் வழக்காட முடியும், நான் மனு தாக்கல் செய்ய முடியும். தமிழ்நாட்டில் வரி பணம் எல்லாம் ஒன்றா தானே கட்டுறோம், எல்லாமே செய்கிறோம். அப்போ ஒன்றிய அரசு உடனடியாக தலையிட்டு இந்த மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றினா யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. எந்த மாநில அரசு எதிர்ப்பு தெரிவிக்கல. இப்போ யார் தடையாக இருப்பது? நீங்கள் தான் தடையாக இருக்கீங்க. உங்களுக்கு எளிய மக்களுடைய மொழி என்பது ஆட்சி மொழியாக வர வேணான்றதில் நீங்கள் தான் தடையாக இருக்கீங்க. ஒன்றிய அரசு இந்த கோரிக்கையை உடனே நிறைவேற்றணும். தமிழ்நாட்டு அரசுடைய தீர்மானத்தை உடனே நிறைவேற்றணும். திருப்பி தமிழ்நாடு அரசு தீர்மானம் போடுறதுக்கு தயாராக இல்லாமலாம் இல்லை. இங்கே பொறுத்த வரைக்கும் தமிழ் வழக்காடு மொழி வரணுன்றது ரொம்ப தீவிரமாக தான் இருக்காங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. இல்லை, ஒவ்வொரு முறையும் தீர்மானம் எடுத்துட்டு தேவையில்லைங்க. என்னன்னா முதலமைச்சர் வந்து பிரதமரை சந்திக்கிறார்ல, ஒவ்வொரு முறையும் கடிதம் தர்றாருல அவர்கிட்ட, ஒவ்வொரு முறை கொடுக்கும்போது இப்போ கடைசியாக வந்து போகும்போது கூட கொடுத்த அந்த இது இருக்குல்ல, அந்த மனுவில் அதில் வந்து உயர்நீதிமன்றத்தில் தமிழ் எடுத்துகிட்டு வரணும்னு அவருக்கு கொடுத்துருக்கிறாரு, ஒரு கோரிக்கையை கொடுத்துருக்கிறாரு. அப்போ அது என்னாச்சு? இல்லை இப்போ மத்திய அரசாங்கத்திலேருந்து நீங்கள் ஒரு தீர்மானம் போட்டு கொடுத்தா நான் நிறைவேற்றணும்னு சொல்கிற பட்சத்தில் அவங்க இல்லை. அப்படி அது ஒரு சாதாரண விஷயம். இன்றைக்கி பெரும்பான்மை ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேலேருந்து அத்தனை கட்சியுமே தமிழ் வழக்காடு மொழி வேணுன்றதுல அத்தனை பேருமே ஒருமித்த கருளோடு இருக்காங்க. இங்கே பிஜேபி உட்பட எதிர்ப்பு குரலை தெரிவிக்கிறது இல்லை. இது தீர்மானம் ரொம்ப சாதாரணமான விஷயம். ஏற்கனவே போட்ட தீர்மானத்தை வச்சு நிறைவேற்றணும்னு சொன்னால் உடனே நிறைவேற்றலாம். அப்படி இல்லை, தீர்மானம் தான் வேணும் மத்திய அரசு கேட்டால் நீங்கள் தமிழ்நாடு அரசு தடையாக இல்லையே. இப்போ இது ஒரு தடையாக சாக்காக சொல்ல முடியாதுன்றது எங்களுடைய வாதம்.